السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. الحمد لله رب العالمين. صلى الله على سيدنا محمد وعلى آله وصحبه أجمعين. أما بعد. மிஃப்தாஹ் அரபியா கிதாபினுடைய அல் ஜுஸ்வு சானி இரண்டாம் பாகத்தினுடைய 83ஆம் நாள் பாடமான இன்றைய பாடத்திலே நாம் அமர்ந்திருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். இந்த பாடங்கள் தொடர்ந்து நடைபெறுவதற்கு அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். நம்முடைய ஜாமிஆ ரகீப் எஜுகேஷனல் ட்ரஸ்டின் மூலமாக இது போன்ற பல்வேறு விதமான தீன் சம்பந்தமான துனியா சம்பந்தமான சேவைகளை நாம் ஆற்றி வருகிறோம். இந்த சேவைகள் எவ்வித தொய்வின்றி சிறப்பான முறையில் தொடர்ந்து நடைபெறுவதற்காக வேண்டி அனைவரும் துஆ செய்யுங்கள். இன்னும் ஆதரவை தாருங்கள். நன்மையான காரியங்களில் நாம் அனைவரும் ஒன்று சேருவோம், முந்திக் கொள்வோம். நாம் ஆற்றுகிற இந்த சேவைக்கு பொருளாதார பங்களிப்பு செலுத்த நாடுபவர்கள் இங்கே நம்முடைய அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் வழங்கப்பட்டுள்ளது. அதே போன்று QR கோடும் இங்கே வழங்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் தங்களுடைய பொருளாதார பங்களிப்புகளை செலுத்திக் கொள்ளலாம். அல்லாஹ் ரபுல் ஆலமீன் தௌஃபீக் செய்வானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். மிஃப்தாஹுல் அரபியா கிதாபினுடைய இரண்டாம் பாகத்தினுடைய 83ஆம் நாள் பாடமான இன்றைய பாடத்தில் நாம் பார்க்க இருப்பது அத்தருசு தாசிஉ வல் இஷ்ரூன். இந்த கிதாபின் வரிசையில் 29வது பாடத்தினுடைய பாடங்களை தான் நாம் பார்க்க இருக்கிறோம். அதில் ஒரு சில ஆயத்துகளை குறிப்பிட்டு அந்த ஆயத்திற்குண்டான பொருள், ஒரு சிறிய விளக்கம், தர்கீப், யாராப் ஆகியவற்றை தான் நாம பார்க்க இருக்கிறோம். அதைத்தான் அருள் மறையும் அரபு இலக்கணமும் என்பதின் 3வது பகுதி என்று நாம குறிப்பிட்டிருக்கிறோம். பொதுவா அரபு மொழியை நாம இலக்கண சட்டங்களை அறிந்து படிப்பதற்கு நோக்கமே குர்ஆன் வசனங்களை விளங்கணும் என்பதற்காக தான். அதனால தான் நாம முசன்னிஃப் அவர்கள் குர்ஆன் வசனங்களையே உதாரணமாக கொடுத்து நமக்கு அரபு சட்டங்களை சொல்லி தருகிறார்கள். அந்த வரிசையில் நாம இன்றைய பாடத்தினுடைய ஆயத்துகளை ஓதி பொருள் விளக்கம் தர்கீப் யாராவை பார்க்கலாம். பாருங்கள் இன்ஷா அல்லாஹ். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். இன்றைய பாடத்தினுடைய துவக்கமான வசனம் எது அப்படின்னா பாருங்க, வக்துபுலனா ஃபீ ஹாதிஹி துன்யா ஹசனா என்று வரக்கூடியதான ஆராஃப் சூராவினுடைய இந்த ஆயத்து தான் இன்றைய பாடத்தினுடைய துவக்கம். பாருங்க, அப்போ வக்துபுலனா இது மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்ன வார்த்தை. அவர்களுடைய கூட்டத்தார்கள் தண்டிக்கப்பட்ட நேரத்துல மூசா அலைஹிஸ்ஸலாம் கேட்ட துஆ வக்துபு, அல்லாஹுவே நீ எழுது. உக்துபுங்கிற வார்த்தைக்கு தஃப்சீருல் ஜலாலைனியில விளக்கம் எழுதப்படும், நீ கடமையாக்கு, லனா எங்களுக்கு, ஃபி ஹாதிஹி துனியா இந்த உலகத்திலே எங்களுக்கு நீ கடமையாக்கு, ஹசனத்தன் நன்மையை என்று வரக்கூடியதான ஆயத்து இது. அப்ப பாருங்க, இந்த ஆயத்திற்கு உண்டான பொருளை நாம பார்த்திருக்கிறோம். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கேட்ட துஆ. பொதுவா அம்ரு ஃபியலை குறித்து நமக்கு சொல்லி தருவாங்க. இந்த அம்ரு ஃபியல் துஆவியுடைய அர்த்தம் கொடுக்கக்கூடியதான அம்ரு ஃபியல். ஏன்னா ஆயிலா, அதாவது உயர்ந்த அந்தஸ்துல இருக்கக்கூடிய ஒரு ஆளு அதுனாவான தனக்கு கீழே இருக்கிற அந்தஸ்துல உள்ளவர்கிட்ட ஒரு அம்ரு ஃபியலை, நஹியுடைய ஃபியலை புழங்கினா அதுக்கு பேரு கட்டளைன்னு சொல்லுவோம், ஏவல் அப்படின்னு. அதே சமயம் கீழே இருக்கக்கூடிய ஒரு நபரு மேல இருக்கிற ஒரு ஆள்கிட்ட அம்ரு ஃபியலை புழங்கினா அதுக்கு பேரு துஆ, உதவி கேட்குதல் அப்படின்னு சொல்லுவோம், இஸ்திகாசா அப்படின்னு. சமமான இரு நபர்கள் அம்ரு ஃபியலை புழங்கி கொண்டு அதுக்கு பேர் இல்திமாஸ், உதவி தேடி கொள்ளுதல், சாதாரணமா புழங்குதல் அப்படிங்குவாங்க. அப்ப இங்க சொல்லப்பட்டது என்னது, கீழே இருக்கிற நபர், அதாவது அடிமையாக இருக்கக்கூடிய, ரசூலாக இருக்கக்கூடிய, நபியாக இருக்கக்கூடிய மூசா அலைஹிஸ்ஸலாம் ரப்புல் ஆலமீனான அல்லாஹ்விடத்துல அம்ரு ஃபியலை புழங்கும் பொழுது இது ஃபியலு துஆ. இப்போ குதுபு என்னது, துஆவினுடைய ஃபியல், அம்ரு ஃபியல். பாருங்க, வாவ் என்பது அத்ஃபினுடைய வாவ். இந்த ஆயத்தினுடைய மேலே உள்ள ஒன்றின் மீது அத்ஃப் செய்யப்படக்கூடிய வாவ் இது. பாருங்க, உக்துப் ஃபியல் அம்ரு ஹாதிர் வமீர் ஃபாயில், லனா லாம் ஜாரு, நா என்பது மஜ்ரூரு. அதே போன்று ஃபி ஜாரு, இந்த லனா லாவுடைய தஅல்லுக்கை நாம் எங்க வைக்கணும், உக்துபுல வச்சுக்கணும். அதே மாதிரி பாருங்க, ஃபி ஜாரு, ஹாதிஹி மஜ்ரூரு, அத்துனியா என்பது மஜ்ரூரிலிருந்து பதிலா வைக்கணும்.
அப்ப ஹாதிஹி என்பது மஜ்ரூரு முபுதல், அத்துனியா என்பது பதல், ஹசனத்தன் என்பது எனது, உக்துப் என்பதினுடைய மஃஊலு. இந்த ஃபீ உடைய தஅல்லுக் எங்க வைக்கணும்னா, இங்க ஒரு முஸ்தகீர் ஒன்று போக்கப்பட்டிருக்கு, அது ஹாலு. இந்த உலகத்தில் தரிபட்டு இருக்கக்கூடிய நிலையில் அப்படின்னு, இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அப்படி அந்த ஹாலா வைக்கணும். அந்த போக்கப்பட்ட தஅல்லுக்கு தான் ஹாலு. சரி பாருங்க. அப்போ இஅராப் என்ன, வாவ் ஃபதஹின் மீது மப்னியான ஹர்ஃபு அத்ஃபு. உக்துப் என்பது எனது, சுகுன் மீது மப்னியான அம்ரு ஹாலிரான ஃபிஅலு. லனால லாம் என்பது ஃபதஹின் மீது மப்னியான ஹர்ஃபுல் ஜர்ரு. நா என்பது சுக்குன் மீது மபனியான முத்தசிலான லமீரு. ஆனா இங்க அது என்னது, மஜ்ரூருங்கிறதுனால ஜர்ருடைய மஹல்லிலே இருக்கின்றது. அடுத்து பாருங்க, ஃபி சுக்குன் மீது மபனியான ஹர்ஃபுல் ஜர்ரு. ஹாதிஹி கசிரின் மீது மபனியான இஸ்ம் இஷாரா. இங்க வந்து ஜர்ருடைய மஹல்லு, காரணம் என்ன, இது ஃபீயுடைய மஜ்ரூருங்கிறதுனால. அடுத்து பாருங்க, அத்துன்யா. அத்துன்யாக்கு நம்ம பதல்னு சொன்னோமா இல்லையா, அப்ப முபுதலுடைய யாராவது தான் இது பின்பற்றும். முபுதலுக்கு ஜர்ரு, அது மபனிங்கிறதுனால நம்ம அதுக்கு யாராவே கொடுக்கல, அது ஜர்ருடைய மஹல். அப்ப அத்துனியா என்பது என்னதான், ஜர்ருடைய மஹல் தான். இங்க எதை கொண்டு ஜர்ரு வந்திருக்குன்னா, முகத்தரத்தான கசிரத்தை கொண்டு ஜர்ரு செய்யப்பட்டதான இஸ்மே துனியா. துனியா என்பது இஸ்மு மக்சூர் அது. அப்ப என்னது இது, முகத்தரத்தான கசிரத்தை கொண்டு ஜர்ரு செய்யப்பட்டிருக்கக்கூடியதான இஸ்மே இது. ஹசனத்தன் என்பது என்னது, வாஹிரத்தான ஃபதஹத்தை கொண்டு நஸ்பு செய்யப்பட்டிருக்கக்கூடியதான இஸ்மு. இப்ப அடுத்து பாருங்க, இன்ன வஅதல்லாஹி ஹக்குன். நிச்சயமாக அல்லாஹுவினுடைய வாக்குறுதியாகிறது. இன்ன வஅதுனா வாக்குறுதியாகிறது, அல்லாஹுவினுடைய வாக்குறுதியாகிறது. ஹக்குன் உண்மையாக இருக்கின்றது, சத்தியமாக இருக்கின்றது. சூரத் யூனுஸிலே வரக்கூடியதான ஆயத் இது. அல்லாஹுடைய குதிரத்தை பற்றி சொல்லப்படுகிற ஆயத்துல ஒண்ணு இது. அல்லாஹுடைய வாக்குறுதி ஒருபோதும் பொய்யாகாது, அது என்னதான், சத்தியம்தான் என்று வரக்கூடியதான ஆயத்து தான் இந்த ஆயத்து, யூனுஸ் சூராவுடைய ஆயத்து. அப்போ இந்த ஆயத்திற்குண்டான விளக்கம் என்ன, அல்லாஹுடைய வாக்குறுதினா என்ன? தஃப்சீருல் ஜலாலைனியில விளக்கம் எழுதுறாங்க, பில் பஅஸி வல் ஜஸாஇ. அல்லாஹுடைய வாக்குறுதினா எழுப்பி கூலி கொடுப்பான். அல்லாஹு மரணித்தவர்களை மறுமை நாளில் எழுப்பி அவங்களுக்கு கூலியும் கொடுப்பான். அப்ப பஅஸு ஜஸா, இந்த ரெண்டை கொண்டு அல்லாஹ் வாக்குறுதி கொடுத்திருக்கிறான். அந்த வாக்குறுதி ஆகிறது ஹக்குன், அதாவது சாபித்துன், நிச்சயம் தரிபடக்கூடியதாகவே இருக்கின்றது, உண்மையானதாகவே இருக்கின்றது என்று வரக்கூடியதான ஆயத்து இது. அப்ப இந்த ஆயத்தினுடைய பொருள் சிறிய விளக்கத்தை பார்த்துட்டோம். இப்ப என்ன பார்க்க போறோம், தர்கீப் என்ன பாருங்க. இன்ன ஹர்ஃபு தர்கீத். இந்த இன்ன இதனுடைய கூட்டமான அன்ன வரக்கூடியதான 6 எழுத்துக்கள் சொல்லுவோம், நாம அவாமில் கிதாபுல படிச்சிருப்போம். அந்த 6 எழுத்துக்களுக்குமே அல் ஹுரூஃபுல் முஷப்பஹத் பில் ஃபிஅல்னு சொல்லுவாங்க. ஃபிஅலுக்கு ஒப்பான ஹர்ஃபுகள் அப்படின்னு, ஃபிஅல் மாதிரியே அர்த்தம் கொடுக்கும் அது. அந்த அப்ப ஹர்ஃபும் முஷப்பஹும் பில் ஃபிஅல், இந்த இன்னவுடைய பேர். இன்னும் ஹர்ஃபு தர்கீத். வஅத இன்னவுடைய இஸ்மு முலாஃப். அல்லாஹி முலாஃப் இலைஹி. ஹக்குன் என்பது இன்னவினுடைய ஹபரு. இப்ப இன்ன ஃபதஹின் மீது மப்னியான ஹர்ஃபு, வஅத லாஹிரத்தான ஃபதஹத்தை கொண்டு நஸ்பு, அல்லாஹி என்பது லாஹிரத்தான கஸ்ரத்தை கொண்டு ஜர்ரு, ஹக்குன் என்பது லாஹிரத்தான லம்மத்தை கொண்டு ரஃபை செய்யப்பட்டிருக்கக்கூடியதான இஸ்மு. இப்போ அடுத்த ஆயத்து பாருங்க, இன்ன ஷிர்க லظுல்முன் அதீம். இது இந்த ஆயத்து லுக்மான் சூராவில் இடம்பெறக்கூடியதான ஆயத்து, பிரபலமான. லுக்மானுல் ஹக்கீம் ரஹமத்துல்லா அலைஹி தன் மகனாருக்கு, இது கால லுக்மானு லிப்னிஹி வஹுவ யஇதுஹு யா புனைய லா துஷ்ரிக் பில்லாஹ் இன்ன ஷிர்க லظுல்முன் அதீம் என்ற லுக்மானுல் ஹக்கீம் ரஹமஹுல்லா தன் மகனாருக்கு செய்த உபதேசங்களின் வரிசையில முதல் உபதேசம் இதுதான். என்னது, அல்லாஹ்வுக்கு இணை வைக்காதீங்க. இன்ன ஷிர்க நிச்சயம், இணை வைத்தல் என்பது, அல்லாஹிற்கு இணை வைத்தல் என்பது லظுல்முன் அதீமுன் மிக பிரம்மாண்டமான அநீதமாக இருக்கின்றது, மிகப்பெரிய அநீதமாக இருக்கின்றது. சரி பாருங்க. அப்ப என்ற இந்த ஆயத்து, இப்ப இந்த ஆயத்துல நம்ம பொருளை பார்த்து நிறைய உபதேசங்களை செய்வாங்க லுக்மானுல் ஹக்கீம் ரஹமத்துல்லா அலைஹி. அதுல முதல் உபதேசம் இந்த இணை வைக்காதீங்க அப்படிங்கிறது. அப்ப இன்ன என்பது ஹர்ஃபு தகீத், ஹர்ஃபும் முஷப்பஹும் பில் ஃபிஅல். அதே மாதிரி அஷ்ஷிர்க
இன்னவினுடைய இஸ்மு. லா துல்முன்ல லா என்பது அல்லாமுல் முசஹலிகான்னு சொல்லுவாங்க. அல்லாமுல் முசஹலிகா. முசஹலிகா அப்படின்னா இடம் தௌக்கீதுடைய லாம். அந்த லாமுடைய பேர் என்னது? அல்லாமுல் முசஹலிகா முசஹலகா என்று சொல்லப்படக்கூடிய அந்த லாமுக்கு பேரு லாமு தௌக்கீத். ஏன் இது முசஹலிகத்தான் லாமுன்னு பேர் வந்துச்சுன்னா, ஜஹலகங்கிற ஃபெயலுக்கு அர்த்தம் திருப்பப்பட்டதுன்னு அர்த்தம். அப்ப இது ஆரம்பத்துல வராம ஜும்லாவுடைய அந்த ஹபர்ல வருது. இன்னுடைய ஹபர்ல வர்றதுனால இடம்பெயற்றப்பட்டது அப்படின்னு இதுக்கு ஒரு பேர் வச்சிருக்கிறாங்க. என்ற பல காரணங்கள்ல இது ஒரு காரணம். நமக்கு இந்த லாம் தௌக்கீத், அவ்வளவுதான், முடிஞ்சது. பாருங்க. அப்ப லாமு தௌக்கீத். லுல்முன் இன்னவினுடைய ஹபர் மௌசூஃப். அலீமுன் இன்னவினு லுல்ம் என்ற மௌசூஃபினுடைய ஹபர் மௌசூஃபினுடைய சிஃபத்து. பாருங்க. அப்ப இன்ன என்பது என்னது? ஃபதஹின் மீது மப்னியான ஹர்ஃபு. அஷ்ஷுர்க என்பது என்னது? லாஹிரத்தான ஃபதஹத்தை கொண்டு நஸ்பு செய்யப்படக்கூடியதானது. லா லுல்முன்ல லா என்பது ஃபதஹின் மீது மப்னியான ஹர்ஃபு, லாமு தௌக்கீதது. லுல்முன் லாஹிரத்தான லம்மத்தை கொண்டு ரஃபு செய்யப்படக்கூடியதான இஸ்மு. அதே போன்று அலீமுன் என்பது இதுவும் லாஹிரத்தான லம்மத்தை கொண்டு ரஃபு செய்யப்படக்கூடியதான இஸ்மு. இப்ப அடுத்த ஆயத்து பாருங்க. லா தக்னது மிர் ரஹ்மத்தில்லாஹி இன்னல்லாஹ யக்ஃபிரு ذுனூப ஜமீஆ இன்னஹு ஹுவல் கஃபூருர் ரஹீம். இந்த ஆயத்துல் துலகம் குலியா இபாதி அல்லதீன அஸ்ரஃபு அலா அன்ஃபுஸிஹிம்னு வரும். சூரத்து ஜுமர்ல வரக்கூடிய 53வது ஆயத். நபியே, நீங்கள் சொல்லுங்கள், யா இபாதி அல்லதீன அஸ்ரஃபு அலா அன்ஃபுஸிஹிம், என் அடியார்களே, தங்களுக்கு தாங்களே அநீதம் இழைத்து கொண்ட தாங்களின் மீதே விண்விரயம் செய்து கொண்டதான என்னுடைய அடியார்களே, லா தக்னது, அல்லாஹ் சொல்ற, லா தக்னது, நீங்கள் நிராசையாகிவிட வேண்டாம். மின் ரஹமத்தில்லாஹி, அல்லாஹுவினுடைய கருணையிலிருந்து, அல்லாஹுவினுடைய அருளிலிருந்து நீங்கள் நிராசையாகிவிட வேண்டாம். இன்னல்லாஹ, நிச்சயமாக அல்லாஹு தஆலா ஆகிறவன், யக்ஃபிரு, அவன் மன்னிப்பான், அத்துனூப, பாவங்களை, ஜமீஆ, அனைத்து பாவங்களையும் அல்லாஹு மன்னிப்பான். இன்னஹு, நிச்சயமாக அவன், யாரு? அல்லாஹு ஆகிறவன், ஹுவல் கஃபூர், அவன்தான் அதிகம் மன்னிக்க கூடியவனாக இருக்கிறான். அர் ரஹீமு, அதிகம் இரக்கம் காட்டக்கூடியவனாகவும் இருக்கின்றான் என்று வரக்கூடியதான் ஆயத்து. அல்லாஹ் தன் அடியார்களுக்கு சொல்லுகிற ஒரு சோபனம் கூட இது. பாவம் செய்துட்டோம் அப்படின்னு நீங்க என்ன பண்ண வேண்டாம், அல்லாஹ் நம்மளெல்லாம் மன்னிப்பானா, நமக்கெல்லாம் கருணை காட்டுவானான்னு நீங்க நிராசை ஆயிராதீங்க. அல்லாஹ் இன்னல்லாஹ யக்ஃபிரு ذுனூப ஜமீஆ, அல்லாஹ் எல்லா பாவத்தையும் மன்னிச்சிருவான். ஏன்னா அவன்தான் அதிகம் மன்னிப்பவனாக, அதிகம் இரக்கம் காட்டுபவனாக இருக்கிறான் என்று சொல்லக்கூடியதான ஆயத்து இது. சரி, பாருங்க. இந்த ஆயத்திற்கு உண்டான பொருள் ஒரு சிறிய விளக்கத்தை நாம பார்த்துட்டோம். இப்ப நாம என்ன பார்க்க போறோம்னா, இந்த ஆயத்திற்கு உண்டான ஒரு சிறிய தர்கீப் யாராபே நாம பார்ப்போம். லா தக்னது, லா என்பது என்னது? ஹர்ஃபுன் நஹி, முதாரியான ஃபெயலுக்கு ஜஸ்ம் செய்யக்கூடிய ஜாசிமான எழுத்து. தக்னது என்பது என்னது? ஃபிஇல் முதாரி, லமீரு ஃபாஇல். அதே போல மின் என்பது ஜாரு, ரஹ்மதி மஜ்ரூரு முலாஃபு, அல்லாஹி என்பது முலாஃபு இலைஹி, இன்ன ஹர்ஃபு தௌகீத் ஹர்ஃபு முஷப்பஹும் பில் ஃபிஇல். அதே போன்று அடுத்து அல்லாஹ, இன்னவினுடைய இஸ்மு. அதே போல யக்ஃபிரு ஃபிஇல் முலாரி லமீரு ஃபாஇல், இன்னவினுடைய ஹபர், ஜும்லா ஹபர். அப்போ ஹபர், ஒரு ஹபர் ஜும்லாவாக வரும் பொழுது இஸ்மா அல்லது முபத்ததாவை பார்த்து மீளக்கூடிய லமீர் அங்க இருக்கணுமா இல்லையா? யக்ஃபிருல இருக்கக்கூடிய லமீர் ஃபாயிலான லமீர் தான் எது? அந்த அல்லாஹுவை நோக்கி மீளக்கூடியதான இது. சரி, பாருங்க. அடுத்து ஜமீஅன் என்பது என்னது? ஹால். ஜமீஅன் என்பது ஹாலு. எங்கிருந்து ஹாலு? துனூப் என்பதிலிருந்து ஹாலு. சரி. இன்னஹு, இன்ன ஹர்ஃபு தௌகீத் ஹர்ஃபு முஷப்பஹும் பில் ஃபிஇல். ஹு என்பது இன்னவினுடைய இஸ்மு. ஹுவ என்பது முப்ததா. அல் கஃபூரு என்பது ஹபர் மௌசூஃபு. அர் ரஹீமு என்பது சிஃபத்து. இந்த ஹுவல் கஃபூரு ரஹீம் என்பதுதான் எனது இன்னவினுடைய ஹபரு. எது? இன்னுடைய ஹபர் எது? ஹுவல் கஃபூரு ரஹீம்.
அல்லது எப்படி வைக்கலாம் அப்படின்னா இன்னவுடைய ஹபர் அல் கஃபூரு மௌசூஃபு, ஹபர் மௌசூஃபு, அர் ரஹீமு சிஃபத். இந்த ஹுவ வந்து லமீர் ஃபஸ்ல் முபத்துதான் நாக்காம என்ன வைக்கணும், லமீர் ஃபஸ்ல் என்று நாம கொடுக்கணும். இப்படி தர்கீபு முடிஞ்சது. இவைகளுக்கு உண்டான இஅராபை நாம பார்க்க போறவாங்க. லா என்பது சுக்குன் மீது மப்னியான ஹர்ஃபு. ஜாசிம் மஜ்சூம் எது, தக்னத்து ஜஸ்ம் செய்யப்பட்டிருக்கு. எதை கொண்டு ஜஸ்ம் செய்யப்பட்டிருக்கிறது, நூனை போக்குவது கொண்டு ஜஸ்ம் செய்யப்பட்டிருக்கக்கூடியதான முலாரியான ஃபிஇல் இது. மின் சுக்குன் மீது மப்னியான ஹர்ஃபுல் ஜர்ரு. ரஹ்மதி லாஹிரத்தான கசரத்தை கொண்டு ஜர்ரு. அல்லாஹி என்பதும் லாஹிரத்தான கசரத்தை கொண்டு ஜரு செய்யப்படக்கூடியதான இஸ்மு. இன்ன ஃபத்ஹின் மீது மப்னியான ஹர்ஃபு தௌகீத், ஹர்ஃபு முஷப்பஹும் பில் ஃபிஇல். அல்லாஹ என்பது லாஹிரத்தான ஃபதஹத்தை கொண்டு நசுபு செய்யப்படக்கூடியதான இஸ்மு. யக்ஃபிரு லாஹிரத்தான லம்மத்தை கொண்டு ரஃபஇ. முதாரியான ஃபைலுக்கு ரஃபை செய்த ஆமில் மஅனவி குலூவுன் அனின் நாசிபி வல் ஜாசிம். விளக்கி நம்ம முன்னாடியே பாருங்க. ஜும்லா ஹபர் இன்னுடைய. அஸ்துனூப என்பது மஃஊல், யக்ஃபிரு உடைய மஃஊல். அப்போ லாஹிரத்தான ஃபதஹத்தை கொண்டு நசுபு செய்யப்பட்டிருக்கிறது. ஜமீஅன் என்பது லாஹிரத்தான ஃபதஹத்தை கொண்டு நசுபு செய்யப்பட்டதான ஹாலு. இன்ன ஃபதஹின் மீது மப்னியான ஹர்ஃப் அத்ஃப், ஹர்ஃப் தௌகீத். அதே போல ஹூ இன்னவுடைய இஸ்மு. அப்ப இது நஸ்பினுடைய மஹல்லு, காரணம் இன்னவுடைய இஸ்முங்கிறதுனால. ஆனா இங்க லம்மின் மீது மப்னியான ஒரு லமீர் இது. சரி பாருங்க. அடுத்து ஹுவ என்பது ஃபதஹின் மீது மப்னியான லமீர், லமீர் ஃபஸ்ல் இது. சரி பாருங்க. இப்ப அடுத்து அல் கஃபூரு லாஹிரத்தான லம்மத்தை கொண்டு ரஃபை செய்யப்பட்டிருக்கக்கூடியதான ஒரு இஸ்மு. அர் ரஹீமு என்பதும் அல் கஃபூருல இருந்து என்ன ஆகுது, பதல சிஃபத் ஆகுது அல் கஃபூரோட. அப்ப அதுவும் லாஹிரத்தான லம்மத்தை கொண்டு ரஃபை செய்யப்படக்கூடியதான இஸ்மு. சரி பாருங்க. இப்போ அடுத்து வலா தஜஅல் யதக மக்லூலத்தன் இலா உனுகிக வலா தப்சுத்ஹா குல்லல் பஸ்த். சூரத்து அல் இஸ்ராயில் வரக்கூடியதான 29வது ஆயத்து. இந்த ஆயத்து ஒரு அற்புதமான கருத்தை சொல்லுது. அதாவது தர்மம் கொடுக்கணும், ஒரே முட்டை அதிகமாகவும் கொடுத்துட்டு நாம கை சேதப்பட்டு உட்காரவும் கூடாது. அறவே கொடுக்காம கைகளை மடக்கி கொண்டும் இருக்கக்கூடாது. கொடுப்பதிலும் கூட ஒரு நடுநிலையை பேணணும் என்பதை சொல்லக்கூடிய ஆயத்து தான் இந்த ஆயத்து. பாருங்க. வலா தஜஅல், இன்னும் நீ ஆக்காதே, இன்னும் நீ ஆக்கிவிட வேண்டாம். எதக்க உன்னுடைய கையை, மகுலூலத்தன் கட்டப்பட்டதாக, இலா உனுகிக உன்னுடைய கழுத்தின்பால், உன்னுடைய கழுத்தின் பக்கம் கட்டப்பட்டதாக உன் கையை நீ ஆக்கிவிட வேண்டாம். என்ன அர்த்தம்? அப்போ உன் கையை கழுத்துல கட்டிட்டனா கட்டப்பட்டதாக ஆக்க வேண்டாம்னா நீ சதக்கா அறவே கொடுக்காதவனாகவும் இருக்காத அர்த்தம். கையை கட்டிட்டு ஒண்ணுமே இல்லை அப்படின்னு என்னது, கையை கட்டி கொண்டு நிற்பவனாக, ஒண்ணுமே கொடுக்காதவனாகவும் நீ இருக்காத, அறவே கொடுக்காமலும் இருக்காத. அதே போன்று வலா தபுசுத்துஹா குல்லல் பஸ்தி, இந்த ஹாவுடைய லமீர் இந்த கை, உன்னுடைய கையை நீ விரித்தும் விடாதே, இன்னும் உன்னுடைய கையை நீ விரித்து விடாதே. குல்லல் பஸ்தி முழுமையான விரிக்குதலாக, முழு விரித்தலாக உன்னுடைய கையை நீ விரித்தும் விடாதே. அப்படின்னா மொத்தமா திறந்து கொடுத்துடாத. அதுக்கடுத்து சொல்லுவான் அல்லாஹ் ஃபலா, அதுக்கடுத்து மலூமம் மஹசூரா அல்லாஹ் முடிப்பான். அப்புறம் கை சேதப்பட்டு தான் நீ உட்காரணும் அப்படின்னு அப்படிங்கிற ஆயத்து முடியும். அப்போ ஒரே முட்டா தூக்கி கொடுத்துடவும் கூடாது எல்லாத்தையும். அதே சமயம் எதையுமே கொடுக்காம பிடிச்சு வைக்கவும் கூடாது. கொடுப்பதில் அளவா கொடு என்று சொல்லக்கூடிய அற்புதமான ஆயத்து இது. சரி பாருங்க. இப்ப இந்த ஆயத்திற்கு உண்டான பொருள் இதுதான். அதே போன்று சிறிய விளக்கமும் இதுதான். இதற்கு உண்டான தர்கீப் இஅராப் என்ன பாருங்க. வலா, வாவ் என்பது அத்ஃபினுடைய வாவ், முன்னாடி உள்ள ஆயத்துல அத்ஃபாகும். லா தஜஅல், லா என்பது ஹர்ஃபுன் நஹி ஜாசிம். தஜஅல் என்பது என்னது, ஃபிஇல் முதாரி லமீர் ஃபாயில். யதக, யத என்பது லா தஜஅல் என்பதனுடைய மஃஊல் அவ்வல் முலாஃப், க முலாஃப் இலைஹி. மக்லூலத்தன் என்பது மஃஊல் சானி, லா தஜஅலுடைய மஃஊல் சானி. இலா ஜாரு உனுகி மஜ்ரூர் முலாஃப், க என்பது முலாஃப் இலைஹி. வலால வாவ் என்பது அத்ஃபினுடைய வாவு. லா தபுசுத்துஹா, இந்த லா தஜஅல் அத்ஃப் செய்யணும். லா ஹர்ஃபுன் நஹி ஜாசிம்.
தபுசுத் மஜ்சூம் ஃபிஇல் முலாரி லமீரு ஃபாயில். ஹா என்பது மஃஊல் அவ்வல். எங்க மஃஊல் அவ்வல் ஆக்குற நாம? இந்த இந்த ஹா லமீர் எதை நோக்கி மீளுது? எது. குல்ல மஃஊல் சானி முலாஃபு அல் பஸ்தி முலாஃபு இலைஹி. அப்ப பாருங்க, இந்த ஆயத்திற்கு உண்டான தர்கீபை நாம பார்த்திருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். அப்ப அடுத்து இதற்குண்டான இஅராப் என்ன கொடுப்போம் நாம? பாருங்க, வாவ் ஃபதஹின் மீது மப்னியான ஹர்ஃபு அத்ஃப். லா என்பது சுகுன் மீது மப்னியான ஜஸ்ம் செய்யக்கூடியதான ஹர்ஃப். தஜ்அல் என்பது ஜஸ்ம் செய்யப்பட்ட மஜ்சூமான ஃபிஅல். எதை கொண்டு ஜஸ்ம்? சுக்கூனை கொண்டு ஜஸ்ம் செய்யப்பட்டிருக்கக்கூடியதான ஃபிஅல். யத என்பது என்னது? லாஹிரத்தான ஃபதஹத்தை கொண்டு நஸ்பு செய்யப்பட்டதான இஸ்மு. க என்பது ஜர்ரினுடைய மஹல்லு, காரணம் அது முலாஃப் இலைஹி. ஆனா இங்க லமீருங்கிறதுனால மபுனி, ஃபதஹின் மீது மபுனி. மக்லூலத்தன் என்பது லாஹிரத்தான ஃபதஹத்தை கொண்டு நஸ்பு செய்யப்படக்கூடியதான இஸ்மு. அதே போல இலா என்பது சுகுன் மீது மப்னியான ஹர்ஃபுல் ஜர்ரு. உனுகி என்பது லாஹிரத்தான கஸ்ரத்தை கொண்டு ஜரு செய்யப்பட்டிருக்கக்கூடியதான இஸ்மு. க என்பது முலாஃப் இலைஹி, அவ ஜருடைய மஹல்லுல இருக்கும். ஆனா இங்க லமீருங்கிறதுனால இது ஃபதஹின் மீது மப்னியான என்னது? லமீரு. சரி பாருங்க, அடுத்து வலா தபுசுத்துஹா குல்லல் பஸ்தி என்பதுல வலா வா ஃபதஹின் மீது மப்னியான ஹர்ஃபு அத்ஃப். லா என்பது சுக்குன் மீது மப்னியான ஹர்ஃபு நஹி ஜாசிம். தபுசுத் என்பது சுக்கூனை கொண்டு ஜஸ்ம் செய்யப்பட்டிருக்கக்கூடியதான முலாரி ஆன ஃபிஇல் மஜ்சூம். ஹா என்பது நஸ்பினுடைய மஹல், காரணம் என்ன? அது மஃஊலு. நஸ்பினுடைய மஹல்லா இருந்தாலும் இங்க லமீர், சுக்குன் மீது மப்னியான லமீர். குல்ல என்பது லாஹிரத்தான ஃபதஹத்தை கொண்டு நஸ்பு செய்யப்பட்டிருக்கக்கூடியதான மஃஊல் சானி முலாஃபல் பஸ்தி முலாஃப் இலைஹி. இப்போ முலாஃப் இலைஹினால் இது லாஹிரத்தான கஸ்ரத்தை கொண்டு ஜர்ரு, இது லாஹிரத்தான ஃபதஹத்தை கொண்டு நஸ்பு. இப்ப அடுத்த ஆயத்து பாருங்க, வலா தக்ரபு ஸினா, இன்னும் நீங்கள் நெருங்க வேண்டாம். அஸ்ஸினா, விபச்சாரத்தை நீங்கள் நெருங்க வேண்டாம். விபச்சாரத்தை கொண்டு முராது என்ன? எல்லா மோசமான காரியங்கள். விபச்சாரம் பாருங்க. அப்போ தப்சீர்கள்ல விளக்கம் எழுதுறாங்க, விபச்சாரத்தை நோக்கி விபச்சாரம் செய்யாதேன்னு சொல்றதை விட நெருங்காதே என்பது நிறைய அர்த்தங்களை கொண்டதுங்கிறாங்க. விபச்சாரத்தின் பக்கம் தூண்டக்கூடிய எந்த காரியத்தையும் நீ செய்யாதே என்கிற அர்த்தத்தை கொடுக்கக்கூடியதுதான் இந்த லா தக்ரபு ஜினா. ஜினா செய்யாதேன்னு சொன்னா கூட இந்த அர்த்தம் கிடைக்காது. ஜினாவின் பக்கம் நீ ஜினாவை நெருங்காதே என்ற அந்த வார்த்தையில இவ்வளவு அர்த்தங்கள் இருப்பதாக தப்சீர்கள்ல நமக்கு விளக்கம் சொல்லி தருகிறார்கள். சரி, அப்ப பாருங்க, இது நீண்ட ஒரு ஆயத்து. சூரத்துல் இஸ்ராயிலே பதிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய 32வது ஆயத்து. இது நிறைய அர்த்தங்களை கொண்ட ஆயத்து. இது பாருங்க, வலா வாவ் அத்ஃபினுடைய வாவ் முன்னாடி வரக்கூடியதான ஆயத்துகள் மீது அத்ஃப் ஆகும். அந்த லா தக்துலு அவுலாதக்கும் ஹஷ்யத் இம்லாக் என்றெல்லாம் வரும். சரி பாருங்க, லா என்பது ஹர்ஃபுன் நஹி ஜாசிம். தக்ரபு ஃபிஇல் முலாரி லமீர் ஃபாயில். அஸ்ஸினா என்பது மஃஊல். லா தக்ரபு என்பதினுடைய மஃஊல் தான் எது? அஸ்ஸினா என்ற இந்த வார்த்தை. வாவ் ஃபதஹின் மீது மப்னியான அத்ஃபினுடைய ஹர்ஃப். லா என்பது சுக்குன் மீது மப்னியான ஜாசிமான ஹர்ஃப். தக்ரபு மஜ்சூம், ஜஸ்ம் செய்யப்பட்ட முலாரியான ஃபிஅல். எதை கொண்டு ஜஸ்ம் செய்யப்பட்டிருக்கிறது? நூனை போக்குவது கொண்டு ஜஸ்ம் செய்யப்பட்டிருக்கக்கூடியதான ஒரு ஃபிஅல் தான் தக்ரபு என்பது. அஸ்ஸினா என்பது என்னது? இது மக்சூரான ஒரு இஸ்மு. அப்போ என்ன இஅராப் எப்படி ஆகும்? முகத்தர் ஆகும். இஅராபு முகத்தரான எப்படி? முகத்தரத்தான ஃபதஹத்தை கொண்டு நஸ்பு செய்யப்பட்டிருக்கக்கூடியதான இஸ்மு தான் எது? அஸ்ஸினா என்ற இந்த இஸ்மு. சரி, அப்ப அல்ஹம்துலில்லாஹ், இன்றைய பாடம் இத்தோடு நிறைவு பெறுகிறது. இனி தொடர்ந்து வரக்கூடிய ஆயத்துகளை நாம அடுத்த பாடங்களிலே பார்க்கலாம் இன்ஷா அல்லாஹு தஆலா. அந்த பாடங்களிலும் இது மீதி உண்டான ஆயத்துகளையும் இந்த பயிற்சியை நாம பார்க்க இருப்போம். குர்ஆனினுடைய வசனங்களை சொல்லி முசன்னிஃப் அவர்கள்
இலக்கணத்தினுடைய அதை படிப்பதனுடைய நோக்கம் இதுதான், குர்ஆனை விளங்குவதுதான் என்பதை நமக்கு சொல்லி இருக்கிறார்கள். அந்த வரிசையில் தான் நாம குர்ஆன் ஆயத்துகளை வைத்து அதற்குண்டான பொருள், ஒரு சிறிய விளக்கம், தர்கீப் இஅராபை நாம பார்த்திருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். இனி வரக்கூடிய ஆயத்துகளை அடுத்த பாடங்களிலே பார்க்கலாம் இன்ஷா அல்லாஹு தஆலா. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.